ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். டேய் அங்க பாறா. டேய் என்னடாச்சு? ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். வா போய் பாப்போம். டேய் போலீஸ் வேற அந்த டைம் ரவுண்டிங் அதிகமா வருவாங்கடா அந்த சைடு. நம்ம மேல ஏதாவது கேஸ் ஆயிர போகுது. போடா. டேய் நான் சொல்ற மாதிரி பண்ணா போலீஸ்லாம் ஒரு பிரச்சனை இல்லடா. வாடா. பிரச்சனை இல்லையா? டேய் சொல்றத கேளுடா. ஐயோ பாத்து மெதுவா. டேய் புறா. என்னடா பண்ற? ஹலோ காளி, நம்ம ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆனப்ப ஹெல்ப் பண்ணோம்ல, ஆமா. அது கவர்மெண்ட்ல இருந்து 25,000 ரூபாய் ரிவார்டு தராங்களாண்டா. அது மட்டும் இல்லாம இயர்லி அவார்டு அப்படின்னு சொல்லி 1,00,000 ரூபாய் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியா? என்னடா சொல்ற? டேய் நான் தான் அதை பத்தி அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன்ல. டேய் ஆக்சிடென்ட்டுக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல நம்ம டீடைல்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்கோம். நாளைக்கே போலீஸ் நம்மள ஏதாவது கேட்டு தொந்தரவு பண்ண மாட்டாங்களா? நம்ம மேல கேஸ் போட மாட்டாங்களா? டேய் இந்த மாதிரி ரோடு ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம்னா போலீஸ் நம்மளை விசாரிக்கிறதுக்கோ அல்லது தொந்தரவு பண்ணுறதுக்கோ எந்த வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா ஹெல்ப் பண்ணுறவங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கக்கூடாது, அவங்கள விசாரணைக்காக கூப்பிடக்கூடாது. ஒருவேளை நாமளாக விருப்பப்பட்டு விசாரணைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாலுமே அவங்கள வீடியோ கான்ஃபரன்சிங்கில் தான் விசாரிக்கணும். அதுவும் ஒரு டைம் தான் விசாரிக்கணும். நம்மளை பற்றின எந்த டீட்டெயில்ஸுமே கம்பல் பண்ணி கேட்டு வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்டோட சட்டமே இருக்குது. அந்த சட்டத்துக்கு பேர் குட் சமாரிட்டன் லா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட வழிகாட்டுதலின் அடிப்படையில் 2016 கவர்மெண்ட்டே ஏற்றுனாங்க. அதனால் இந்த சட்டத்தின் அடிப்படையில் போலீஸ் நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அப்படி தொந்தரவு பண்ணாங்கன்னா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதே மாதிரியே இந்த விஷயத்தை வந்து மோட்டார் வாகன சட்டம் இருக்குல்ல, அதுலேயுமே ஒரு திருத்தம் கொண்டு வந்து இப்போ யாராச்சும் அடிபட்டாங்க அவங்கள நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறோம் அப்படின்னா கொண்டுட்டு போகிற வழியில் நம்மளுடைய கவனக்குறைவால் அவங்க இறந்தாலுமே நம்ம மேலே எந்த ஒரு கிரிமினல் கேஸும் பதியக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்திலையும் திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறோம், ஹாஸ்பிட்டலில் நம்மளுடைய டீட்டெயில்ஸு அதே மாதிரி நீங்கள் தான் பில்லு கட்டணும், நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணக்கூடாது. அதுவுமே இந்த சட்டத்தின் அடிப்படையில் தப்பு தான். ஓ, ஆக்சிடென்ட் கேஸ்ல ஹெல்ப் பண்றவங்கள காப்பாத்துறதுக்குன்னு குட் சமாரிட்டன் லான்னு ஒரு சட்டமே இருக்கா? ஆனா ஹாஸ்பிட்டல்ல நம்ம டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு வாங்கிட்டாங்களே. அவங்களா கேட்டு வாங்கல, நானா தான் விருப்பப்பட்டு டீடைல்ஸ்லாம் கொடுத்தேன். அது ஏன் அப்படின்னா 2021 குட் சமாரிட்டன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்கீம் அடிப்படையில் இப்போ பாதிக்கப்பட்டவங்களை நம்ம ஹெல்ப் பண்ணி, ரோடு ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஃபர்ஸ்ட் 1 hour, அதை வந்து கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்க, அந்த 1 hourக்குள்ள நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாலும் அதே போலவே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாலும் நம்ம வந்து குட் சமாரிட்டன் அந்த ஸ்கீம் படி 25,000 ரூபாய் ரிவார்டு, கேஷ் ரிவார்டு கொடுக்குறாங்க. ஓ, நமக்கு 25,000 ரூபாய் தருவாங்களா? ஆமாடா, இந்த ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வரும்போது கேஷ் ரிவார்டு 5,000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து அதை 25,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் நம்ம டீட்டெயில்ஸ்லாம் வாங்கினாங்கல்ல, அது அவங்க போலீஸில் கொடுப்பாங்க. அவங்க ஒரு அக்னாலஜ்மெண்ட் நோட் பேட் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க, அதில் அவங்க நோட் பண்ணிக்குவாங்க. ஸோ அது மூலயமா தான் நமக்கு கேஷ் ரிவார்ட்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி பிரதிபலன் கிடைக்கும், பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்து நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடாது. நான் அதெல்லாம் எதுவும் எதிர்பார்த்து ஹெல்ப் பண்ண மாட்டேன். ஒருவேளை அவங்களே அந்த காசு கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா எப்படி கொடுப்பாங்க? இப்போ போலீஸ் வந்து நம்மளுடைய டீட்டெயில்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, நம்ம என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணோம் அந்த விஷயங்கள் எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு அப்ரூவல் கமிட்டி இருக்கும், ஓகேவா? அந்த கமிட்டிக்கு கொடுப்பாங்க. அந்த கமிட்டியில் செலக்ட் பண்ணி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. இப்போ டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம அந்த ரிவார்டுக்கு தகுதியானவங்களா இருந்தால் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. இப்படி தான் நமக்கு அந்த அமௌண்ட் கொடுப்பாங்க. இந்த ரிவார்டு வந்து ஒரு பர்சனுக்கு வருஷம் 5 தடவை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமானவங்களை செலக்ட் பண்ணி நேஷனல் லெவலில் 1,00,000 ரூபா கேஷ் ப்ரைஸ் அவார்டு தரதா சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் தான் ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, முன்ன 1,00,000 ரூபா அப்படிங்கிற அமௌண்ட் வந்து இப்போ 1,50,000 அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரோடு ஆக்சிடென்ட்டில் நம்ம ஆக்சிடென்ட் ஆகி 7 நாள் வரைக்குமே எந்த ஒரு செலவுமே நம்ம பண்ணாமல் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டாக பார்த்துக்கலாம் இந்த 1,50,000 ரூபாக்குள்ள. அதே மாதிரியே இந்த திட்டம் ஒழுங்காக செயல்படுதா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக 17 பேர் கொண்ட குழுவையும் நியமனம் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டம் May 5, 2025 நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ, இப்படிலாம் கேஷ் அவார்டு கொடுக்குறாங்களா? சரி, 108க்கு ஃபோன் போட்டாலே ஜிஹெச்சுக்கு தானே கூட்டு போவாங்க. இவங்க பிரைவேட்டுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க. 108க்கு ஃபோன் பண்ணோம்னா அவங்க ஜிஹெச் தான் கூட்டு போவாங்க. ஆனால் பேஷண்ட்டோட கண்டிஷனை பொறுத்து பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, எமர்ஜென்சி கண்டிஷன் அப்படின்னா அங்கேயும் கூட்டிகிட்டு போவாங்க. அதனால் நான் அங்கே கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்னேன். அதனால் அவங்களும் அங்கே வந்து விட்டாங்க. சரி, ஜிஹெச் கூட்டு போனால் ஃப்ரீ, எந்த காசும் கேட்க மாட்டாங்க. ஆனால் ப்ரைவேட்டு கூட்டு போய் இப்போ நம்மகிட்ட ஏதாவது காசு கட்ட சொல்லியிருந்தாங்கன்னா, பேஷண்ட்டும் சரி அவங்க கூட போகிறவங்களும் சரி இந்த மாதிரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் காசு கட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இன்னுயிர் காப்போம் அப்படிங்கிற திட்டத்தில் நம்மை காக்கும் 48 அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீமில் வந்து இந்த மாதிரி எமர்ஜென்சியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஃபஸ்ட்டு 48 மணி நேரத்துக்கு செலக்டிவாக ஹாஸ்பிட்டல் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 600க்கு மேற்பட்ட ஹாஸ்பிட்டல் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம டிஸ்ட்ரிக்டில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். அதனால தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கூப்பிட்டு போனேன். இப்போது அந்த ஹாஸ்பிட்டலில் அவருக்கு ட்ரீட்மெண்ட் எதில் பார்ப்பாங்கன்னா, நம்மை காக்கும் 48 அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே தான் பார்ப்பாங்க. அதில் வந்து எமர்ஜென்சிக்கு தேவைப்படக்கூடிய 2,00,000 ரூபாய்க்கான ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம், ஓகேவா? முன்ன வந்து 1,00,000 ரூபா அப்படின்னு சொல்லி இருந்தது. இப்போ ரீசெண்டாக தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் அது 2,00,000 ரூபாயை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க.
அதனால் 2 லட்ச ரூபாய்க்கான ட்ரீட்மெண்ட் அங்கே பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சனால தான் நான் அங்கே கூட்டிகிட்டு போக சொன்னேன். அதனால தான். ஓ, அப்போ ஆக்சிடென்ட் கேஸில் ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அவசரத்துக்கு விட்டாலும் அங்கே நம்ம காசு கட்ட தேவையில்லை. நீ சொன்ன இந்த நம்மை காக்கும் 48 ஸ்கீம் படி 2 லட்ச ரூபா வரைக்கும் இனிஷியல் அமௌண்ட்டுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓ சரி, இந்த ஸ்கீம் படி இந்த ஹாஸ்பிட்டலில் தான் டைப் பண்ணியிருக்காங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஹாஸ்பிட்டல்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் CMCHISTN அப்படிங்கிற வெப்சைட் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு NK48, அதாவது நம்மை காக்கும் 48 அப்படிங்கிறத NK48ன்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸோட லிஸ்ட்டு கிடைக்கும். அதாவது நம்மளுடைய டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன ஹாஸ்பிட்டல்ஸ் கவர் ஆகுது அப்படிங்கிறத அதில் பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த ஸ்கீம் ரிலேட்டடாக என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓ, அப்போ ஆக்சிடென்ட் கேஸில் ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அவசரத்துக்கு விட்டாலும் அங்கே நம்ம காசு கட்ட தேவையில்லை. சரி, இந்த நம்மை காக்கும் 48 ஸ்கீம் கீழே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறவங்களுக்கு 48 மணி நேரத்துக்கு ஆகக்கூடிய செலவு 2 லட்ச ரூபா வரைக்கும் கவர்மெண்ட்டே கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டேன். அதையும் தாண்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவைப்படுது, காசு கட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறது? அதையும் தாண்டி அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல் வந்து நம்மளுடைய CM காப்பீட்டு திட்டம் இருக்கு இல்லையா, முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம், அந்த திட்டம் அங்கே கவர் ஆனிச்சுன்னா அதில் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை என்கிட்ட ப்ரைவேட் இன்சூரன்ஸ் இருக்குது அது கவர் ஆனிச்சுன்னா அதுலேயும் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அங்கேயே நம்ம பணம் கட்டி நான் பார்த்துக்கிறதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். இல்லை GHக்கு நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வழிமுறைகளும் இருக்குது. இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குது, இப்படி ஒரு சட்டம் இருக்குன்னு தெரியாமல் இதுக்கு முன்னாடி ரோட்டில் போகும்போதெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து கிடப்பாங்க. நமக்கு எதுக்கு வம்புன்னு நானும் மற்றவங்கள மாதிரி கடந்து போயிருப்பேன். இப்போ தான் எனக்கு இதோட சீரியஸ்னஸ் புரியுது, இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குன்னு புரியுது. நீ ஹெல்ப் பண்ணுறேன், ஏன்னா அந்த ஒரு உயிரை காப்பாற்றணும்னா அவங்க குடும்பத்தையே காப்பாற்றின மாதிரில. இப்போ தான் இதோட சீரியஸ்னஸ் புரியுது. இந்த ஃபோன் வருது. ஹலோ, போலீஸா? உன் நம்பர் நீ கொடுக்கலையா? ஏன் நம்பர் தான் நீ கொடுத்தியா? ஒன்றும் பார்த்துட்டு நான் சொல்கிற மாதிரி பேசு. ஹலோ, இப்போ பேஷண்ட்டு கூட அட்டெண்டர் யாருமே வரல, அவங்கள பேஷண்ட்டை மட்டும் ஏற்றி விட்டு அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் தான் ஹாஸ்பிட்டல் போய் சேர்ப்பீங்களா? என்ன நடக்கும்? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் போயிட்டு பேஷண்ட்டோட சம்மரி எல்லாமே நாங்கள் சொல்லுவோம். டாக்டர்கிட்ட, அங்கே உள்ள கேஷுவாலிட்டி டாக்டர்ஸ்ட்டு நாங்கள் சொல்லுவோம். அவங்க வந்துட்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கான அட்மிஷன் சீட்டு, அந்த பேஷண்ட்டுக்கு சிடி எக்ஸ்ரே எல்லாமே நாங்கள் தான் எடுக்கணும். நாங்கள் தான் எல்லாமே பண்ணணும். அந்த ஃபுல் எல்லா ஹேண்ட் ஓவரும் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பேஷண்ட்டை விட்டுட்டு நாங்கள் அந்த இடத்துல போகணும். நாங்கள் போனோன்னே ஷிப் பண்ணிட்டு போயிடக்கூடாது. அந்த பேஷண்ட்டுக்கு அட்மிஷன் சீட்டு, சிடி ஸ்கேன், எக்ஸ்ரே இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு தான் நாங்கள் வரணும். இப்போ போலீஸ் கேஸ், இப்போ ஆக்சிடென்ட் கேஸ்னா போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணணும். அதெல்லாம் எப்படி ஹாஸ்பிட்டலில் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, நீங்கள் சொல்லணுமா? இப்போ அவங்களே தான் போடுவாங்க. அங்கே தனி டிபார்ட்மெண்ட், அங்கேயே போலீஸ் இருக்கும், எல்லா கேஷுவாலிட்டி எல்லா ஹாஸ்பிட்டலுமே இருக்கும். ஸோ அவங்க தான் அந்த ஏஆர் எல்லாமே என்ட்ரி பண்ணுறது எல்லாமே. நாங்கள் ஜஸ்ட் ஃபார் அந்த சீனில் நாங்கள் எந்த சீனில் எடுத்தோம், பேஷண்ட் எப்படி இருந்தாங்க, அந்த டீட்டெயில்ஸ் தான் நாங்கள் கொடுப்போம். அது வந்து ஆக்சிடென்ட் கேஸ்க்கு இப்போ வந்து மயக்கம் போட்டே விழுந்துட்டாங்க, என்ன எதுக்காக மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னு தெரியல அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க? அலர்ட்ல இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். வெர்பலா அலர்ட்டா இருக்காங்களா, வெர்பலா இல்லை பெயின்ஃபுல் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களா, அடுத்து அன்கான்சியஸா. ஸோ அன்கான்சியஸ்னா என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் பல்ஸ் செக் பண்ணுவோம், வைட்டல்ஸ் எல்லாமே செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு நோ பல்ஸ் நோ ப்ரீத்திங் அப்படின்ற பட்சத்தில் ஜஸ்ட் நாங்கள் வந்துட்டு செக் பண்ணிட்டு சிபிஆர் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். சிபிஆர் பண்ணி ரெக்கவர் ஆகுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ டிலே ஆகி ரொம்ப நேரம் ஒரு 1/2 hour இந்த மாதிரி இதுன்றதுல நாங்கள் நியர்பை டாக்டர் வச்சு டிக்ளேர் பண்ணிக்கோங்க அப்படிமா. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் என்னன்னா, இப்போ நீங்கள் நியர்பை டாக்டர் நோ பல்ஸ் எதுவுமே இல்லை, பல்ஸ் இல்லை, ப்ரீத்திங் இல்லை, நீங்கள் வந்துட்டு நியர்பை டாக்டர் வச்சு டிக்ளேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் அந்த இடத்துல. ஆனால் அவங்க அட்டெண்டர் வந்து அப்சர்வ் பண்ணிக்க மாட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் தானே, நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டி போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, அவங்க பேஷண்ட்டுக்கு நாங்கள் அதை டிசைட் பண்ணலை. ஏன்னா நாங்கள் டாக்டரு இது இல்லைல்ல, அதுக்கு வந்து ஃபுல் ரெஸ்பான்ஸ் வந்து டாக்டர் தான் அந்த மாதிரி சம்பந்தத்துலாம். ஸோ நாங்கள் நோ பல்ஸ் நோ ப்ரீத்திங் அதை மட்டும் தான் நாங்கள் சொல்ல முடியும். இப்போ நாடி துடிப்பு இல்லை, ப்ரீத்திங் இல்லை, கொஞ்சம் நீங்கள் நியர்பை டாக்டர் வச்சு டிக்ளேர் பண்ணிக்கோங்க. நாடி துடிப்பு இல்லை, மூச்சு வரல அப்படின்னா அவர் இறந்துட்டாலுமே நாங்கள் அதை சொல்லக்கூடாது. ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்து டாக்டர் தான் அதை சொல்லணும். அதை வந்து நாங்கள் எடுக்க மாட்டோம் ஆம்புலன்ஸில். அதுன்றத நாங்கள் அட்டெண்டர் பப்ளிக் புரிஞ்சுக்கணும், அப்சர்வ் பண்ணிக்கணும். அவங்க அதை அப்சர்வ் பண்ணிக்காம நீங்கள் வந்து கொண்டு போங்க, நாங்கள் அதுக்கு தானே கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இடத்துல அவங்க அவாய்ட் பண்ண நல்லா இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் ரோட் ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்ட போது நம்மை காக்கும் 48 அப்படிங்கிற திட்டத்தின் மூலமா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை பற்றி கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரியே இனிமே ஒரு ரோட் ஆக்சிடென்ட் பார்த்தா பயப்படாமல் போய் ஹெல்ப் பண்ணுவேன் ப்ரோ அப்படிங்கிறவங்களும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, பயப்படாதீங்க, எப்படியும் காப்பாத்திடலாம். ஐயா என்னையா சொல்றீங்க? இருங்க அவர் தான் சொல்லிட்டார்ல, அவர் எப்படியும் பொழைக்க வச்சிருவார்.